திருப்புகழ் 55. சங்கு போல் மென் கழுத்து அந்தவாய் தந்த பல் சந்த மோக இன்ப முத்து என வானில் தங்கு கார் பைங்குழல் கொங்கை நீள் தன் பொறுப்பு என்று தாழ்வு ஒன்று அறுத்து உலகோரை துங்கவேள் செம் கை பொன் கொண்டல் நீ என்று சொல் கொண்டுதாய் நின்று உரைத்து உழலாதே துன்ப நோய் சிந்த நல் கந்தவேள் என்று உனை தொண்டினால் ஒன்று உரைக்க அருள்வாயே. வெம் கண் வியாழம் கொதித்து எங்கும் வேம் என்று எடுத்து உண்டு மேல் அண்டருக்கு அமுதாக விண்ட நாதன் திருக்கொண்டல் பாகன் செருக்கு உண்டு பேர் அம்பலத்தினில் ஆடி செம்கண் மால் பங்கைய கண் பெறாது அந்தரத்தின் கண் ஆடும் திரள் கதிர் ஆழி திங்கள் வாழும் சடை தம்பிரான் அன்புற செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே. கொடிய கண்ணை உடைய பாம்பின் நஞ்சு கொதித்து எழுந்து எங்கும் எரிய செய்துவிடும் என்று அந்த நஞ்சை எடுத்து தான் உண்டு பின் தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தவர் சிவபெருமான். அவர் அழகிய மேக நிறமுடைய திருமாலை சக்தியை தன்னிடம் கொண்டவர். ஆனந்தமாக சிற்றம்பலத்தில் ஆடுபவர். செங்கண் திருமால் தன் தாமரை கண்களால் காணக்கூடாத வகையில் வெட்ட வெளியில் ஆடும் வல்லமை உடைய தம்பிரான் கடலில் தோன்றிய சந்திரன் வாழ்கின்ற சடையை உடைய தம்பிரானான சிவபெருமான் அன்பு கொள்ளுமாறு திருச்செந்தூரில் வாழ்கின்ற செந்தமிழ் வல்ல பெருமாளே. இவ்வுலகத்தில் பொருள் உள்ளவரிடம் போய் நீ அழகில் உயர்ந்த மன்மதன் போன்றவன் ஆவாய். கொடைத்திறத்தில் உன் கை மேகம் என்று புகழ் மொழிகளை இரத்தல் பொருட்டு நான் சொல்லிக்கொண்டு அவர்களிடம் சென்று திரியாமல் என் துன்ப நோய் நீங்க நல்ல கந்தவேளே என்று உன்னை நான் தொண்டு வழியிலே நின்று உரைக்க அருள் செய்வாயாக.